எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கிற போர்ல இப்ப நேட்டோ நாடா இருக்கிற ருமேனியா மேல ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்க தாக்குதல் நடத்தி இருக்குது. அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது, அந்த தாக்குதல் காரணமா நேட்டோ ரஷ்யா நாடுகளுக்கு இடையில இப்ப திரும்பவும் போர் பதற்றம் அதிகமா இருக்குது. அது சம்பந்தமான டீடைல்டான தகவல்களையும், இதுக்கு அடுத்ததா உக்ரைன் கேபிட்டலா இருக்கிற கியூ, அந்த நாட்டோட பெரிய இன்னொரு நகரமா இருக்கிற கார்கிவ் நகரத்தை கைப்பற்றதுக்காக இப்ப 3 லட்சம் சோல்ஜர்ஸ்களை ரஷ்ய அதிபர் புதின் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் இந்த சோல்ஜர்ஸ்ங்கள்ல அதிகமா வடகொரிய வீரர்களை இணைக்கிறதுக்கு புதின் முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. அமெரிக்கா நடத்தின வியட்நாம் போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போரானது 1955 ஸ்டார்ட் ஆகி 1975 தாங்க முடிஞ்சது. ஏறத்தாழ 20 வருஷம் வரைக்கும் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கா தேவையில்லாமல் நடத்தின இந்த போரில் எக்கச்சக்கமான உயிரிழப்புகளும் பதிவாச்சுங்க. கடைசியாக அந்த நாட்டை பிடிக்க முடியலன்றதுனால வேற வழியே இல்லாமல் 20 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் வியட்நாம் மண்ணை விட்டு அமெரிக்க படைங்க வெளியே வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு காலத்தில் இந்த வியட்நாம் போர் நீண்ட கால போரா இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கு ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் உக்ரைன் போர் நீண்ட கால போரா மாறி இருக்குது. உக்ரைனுக்கு எதிராக நடத்துற போர் வெறும் 1 மாசத்துக்குள்ளார முடிஞ்சிருக்க வேண்டியதுங்க. நேட்டோ உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்றதுனால இந்த போர் வருஷ கணக்கில் நீடிச்சு இப்ப வரைக்கும் 4 வருஷத்தை தாண்டி நடந்துட்டு இருக்குது. இன்னும் இந்த போர் எத்தனை உயிர்களை பறிக்க போகுது, உலக பொருளாதாரத்தில் எத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்த போகுதுன்றத நம்மளால நினைச்சு பார்க்க கூட முடியல. இப்படி மோசமா நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு நான் அமைதி ஒப்பந்தத்தை கொண்டு வர போறேன்னு ட்ரம்ப்பும் கடந்த 1 வருஷத்துக்கு மேல பேசிக்கிட்டு தாங்க வராரு. ஆனா நடைமுறையில அந்த மாதிரி எந்த ஒப்பந்தமும் சாத்தியப்படாம தான் இப்ப வரைக்கும் போர் நீடிச்சிட்டு வருது. இந்த மாதிரியான நிலைமையில இப்ப நேட்டோ நாடா இருக்கிற ருமேனியா மேல ரஷ்யா ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்கிறதா நேட்டோ நாடுங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையில இந்த ஜூலை மாசம் 2026ல போர் எந்த பேட்டர்னை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுன்னா, 2026ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 6 மாசம் வரைக்கும் 2 நாடுகளும் மிலிட்டரி அசெட்ஸ் அதிகமா குறி வச்சுதான் ட்ரோன் அட்டாக், மிசைல்ஸ் அட்டாக்குங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேட்டோ நாடுங்க கொடுக்கிற அதீத தைரியம் காரணமா ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் மேலலாம் அதிகமா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஜூலை மாசத்தோட ஸ்டார்டிங்ல ரஷ்யாவோட தலைநகரா இருக்க மாஸ்கோல அமைஞ்சிருக்கிற மாஸ்கோ ரீஃபைனர் லிமிடெட் மேல 400 ட்ரோன் வரைக்கும் உள்ள ஏவிட்டு அந்த ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் அவ்வளவு சீக்கிரம் மீண்டு வராத அளவுக்கு அது மேல கடுமையான ஒரு தாக்குதலை தான் உக்ரைன் நடத்தியிருந்தாங்க. இந்த பேட்டனை கொண்ட தாக்குதலை இன்னமும் நீடிக்கணும்னு தான் உக்ரைன் நினைக்கிறாங்க போல. அதனால தான் சைபீரிய காடுகள் அமைஞ்சிருக்கிற ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் மேல இப்போ ஃப்ரெஷ்ஷா புது அட்டாக் நடத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைன் மிலிட்டரியோட ஸ்டாக் ஃபைல்ல லாங் நெப்டியூன், ஃப்ளமிங்கோ வகையை சார்ந்த மிசைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிரான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிற ஸ்டாம்ஷோட மிசைல்ஸுங்களும் ஓரளவு ஸ்டாக் இருக்குது. இந்த மிசைல்ஸுங்களை அதிகமாக பயன்படுத்தி ரஷ்யாவை அட்டாக் பண்ணா பதிலுக்கு ரஷ்யா ட்ரிகர் ஆகி ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த உக்ரைன் ராணுவம் FPV ட்ரோன்ஸுங்களை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. UJ-26 AQ-400 வகையை சார்ந்த லாங் ரேஞ்ச் அட்டாக் ட்ரோன்ஸுங்களை பயன்படுத்தி தான் சைபீரிய காடுகளில் அமைஞ்சிருக்கிற ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் மேல உக்ரைன் இப்ப தாக்குதல் நடத்திருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி APT செய்தி வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன் இப்படி தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ளார அமைஞ்சிருக்கிற அவங்களோட ஆயில் ரீஃபைனர் லிமிடெட் மேலாம் தாக்குதலை தீவிரப்படுத்துறது மூலமா ரஷ்யாவோட வார் டைம் எக்கானமியை அசைச்சு பார்க்கணும்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆசைப்படுறாரு போலங்க. உக்ரைன் அதிபர் தனியாலாம் இந்த அளவு தைரியத்தோட ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்குலாம் வாய்ப்பு கம்மிங்க. நேட்டோ நாடுகள்ல பெரிய பாசுங்களா இருக்கிற அமெரிக்கா, பிரான்ஸ், UK மாதிரியான நாடுகளோட சப்போர்ட்டோட தான் உக்ரைன் இப்படியான தாக்குதலை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜூலை 20, 2026 அன்னைக்கு இங்கிலாந்து நாட்டோட புது பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிற ஆண்டி பர்ன்ஹாமும் என்ன விஷயத்த உக்ரைனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கிறாருன்னா, ஐரோப்பிய நாடுங்க நிதியை திரட்டி முடிஞ்ச அளவுக்கு உக்ரைனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதங்களை நாங்களே என் கைவசம் இருக்கிற ஸ்டாக் ஃபைல்ல இருந்து கொடுப்போம், அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதனால உக்ரைன் கவலைப்படாம போர் நடத்தலாம்னு அவர் பேசி வச்சிருக்காரு. இந்த போர்ல ரஷ்யா வீழ்த்தப்படணும், உக்ரைன் இழந்த நிலங்களை திரும்பவும் மீட்கணும்ன்றது தான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லியிருக்கிற இங்கிலாந்தோட புது பிரைம் மினிஸ்டரா இருக்க ஆண்டி பர்ன்ஹாம் அதே சமயம் ரஷ்யாவோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கும் நாங்க முயற்சிங்க பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேருக்கு வேணா இவங்க போர் நிறுத்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவோன்னு பேசி வச்சிருந்தாலும் நிஜத்துல இவங்க ரஷ்யாவோட போர் நடத்துறதுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை முடிஞ்ச அளவு தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி ரஷ்யா
ரஷ்யாவோட எக்கானமியை ஒழிச்சு கட்டுவோன்னு உக்ரைன் நடத்துற தாக்குதலுக்கு ரஷ்யா எந்த வகையான ரிட்டாலியேஷன் அட்டாக் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைனோட சபோர்ஷியா கியூ நகரங்கள் மேல ஒரு ஃப்ரெஷ் அட்டாக், அதுக்கப்புறம் ருமேனியா ஒட்டி அமைஞ்சிருக்கிற உக்ரைனோட பார்டர் மாகாணங்கள் மேலலாம் தீவிர தாக்குதலை ரஷ்யா நடத்திருக்காங்க. இதுல ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் கேட்டகரி சார்ந்த ஐகேந்தர் மிசைலும் அதுக்கப்புறம் ஜிர்கான் ஏவுகணை தான் ரஷ்யா அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி கேகச் சீரிஸ் மிசைலோ P800 ஆனிக்ஸ் மிசைலை பயன்படுத்தலன்ற மாதிரி தகவல் வந்திருக்குதுங்க. உக்ரைனோட 4 மாகாணங்களில் தீவிர தாக்குதல் உணரப்பட்டிருக்கிறதுனால ஏறத்தாழ 70-80 இடங்கள் வரைக்கும் கடுமையான சேதத்துக்கு உள்ளாயிருக்கிறதா சர்வதேச ஊடகமாக இருக்கிற ராய்டர்ஸும் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் நான் முன்னவே குறிப்பிட்ட மாதிரி ரஷ்யாவோட அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸாக இருக்கிற அட்டாக் ட்ரோன்ஸுங்க நேட்டோ நாடாக இருக்கிற ருமேனியாவுக்குள்ளார போயிருக்குது. ருமேனியா நாட்டுக்குள்ளார மட்டும் 5-8 அட்டாக் ட்ரோன்ஸுங்க அவங்களோட வான்பரப்புக்குள்ளார உள்ள நுழைஞ்சிருக்குது. அப்போ ருமேனியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் உடனடியாக ஒரு ட்ரோன்ஸ் உள்ள வருது, நாம் அதை தடுக்கணும்னு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி அதை தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுலயே அவங்களோட F-16 போர் விமானத்தை பயன்படுத்தி தான் உள்ள வந்த ட்ரோன்ல பெரும்பான்மையான ட்ரோனை நாங்க தடுத்து நிறுத்திருக்கிறோம்னு ருமேனியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோ நாடா இருக்கிற ருமேனியாவோட வான்பரப்புக்குள்ளார ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோன்ஸுங்க உள்ள வந்தது சம்பந்தமா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருக்க லில்லி போலஜன் என்ன விஷயத்தை பேசியிருக்கிறாருன்னா, ரஷ்யன் ஃபெடரேஷன் உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்துறன்ற போர்வையில நேட்டோ நாடுகளை சீண்டி பார்த்துட்டு இருக்காங்க. உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு அமைதி ஒப்பந்தங்களை என்னதான் முன் வச்சாலும் ரஷ்ய அதிபர் புதின் அதுக்கு உடன்படுறதில்ல. கடந்த ஒரு வருஷமா நேட்டோ நாடா இருக்கிற போலாந்து, ருமேனியா, அதுக்கப்புறம் பால்டிக் நாடுகளை டார்கெட்டா வச்சு ரஷ்யா இந்த மாதிரி அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உள்ள அனுப்புறத ஒரு வாடிக்கையான காரியமா பண்றாங்க. கடந்த 2025 போலாந்தோட வான்பரப்புக்குள்ளார ரஷ்யாவோட அட்டாக் ட்ரோனுங்க உள்ள போச்சு. அங்க எல்லை கிராமங்கள்ல இருக்கிற சில வீடுங்களையுமே அது சேதப்படுத்தி இருந்தது. அப்பவே நேட்டோ நாடுங்க கடுமையான ஒரு எச்சரிக்கையை ரஷ்யாவுக்கு கொடுத்திருந்தோம். இப்போ என்னடானா இந்த 2026லயும் அதே ஒரு பேட்டர்ன்ல தான் நேட்டோ நாடுகளோட வான்பரப்புக்குள்ளார ரஷ்யா அவங்களோட ஆயுதங்களை உள்ள அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. கேட்டா உக்ரைன் ராணுவத்தை தாக்குறதுக்கு நாங்க அட்டாக் ட்ரோன்ஸுங்களை அனுப்பணும், அது தவறுதலா நேட்டோவோட வான்பரப்புக்குள்ளார வந்துருச்சு, அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு ரஷ்யன் ஃபெடரேஷன் ஈஸியா அந்த விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நேட்டோவோட வான்பரப்புல ரஷ்யா அத்துமீறத்தை எங்களால் அனுமதிக்க முடியாது. தேவைக்கேற்ப நாங்க ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கும் தயங்க மாட்டோம்னு ருமேனியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்க லில்லி போலஜன் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நேட்டோ கண்ட்ரியா இருக்கிற ருமேனியாவுக்குள்ளார அட்டாக் ட்ரோன் அனுப்பி நேட்டோ நாடுகளை பதற வச்ச ரஷ்யா உக்ரைன் நகரங்களுக்குள்ளார கண்ணா பேனான மிசைல்ஸ்களை அனுப்புறத இப்போ ஒரு வாடிக்கையான விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் மேல எப்போ உக்ரைன் அதிகமான தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பிலிருந்து ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா உக்ரைனுக்குள்ளார 600-700 ட்ரோன்களை அனுப்புறத தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக டெட்லியஸ்டான மிசைல்ஸுங்களை அதிகமாக உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ரஷ்யன் ஃபெடரேஷன் ட்ரோன்ஸுங்களை அனுப்புறத குறைச்சிட்டு மிசைல்ஸுங்களை அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட அமெரிக்கா கொடுத்து வச்சிருக்கிற பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இன்டர்செப்டார் மிசைல்ஸுங்க அவங்க கிட்ட கைவசம் கம்மியா இருக்குதுங்க. அதனால ரஷ்யா ஏவர மிசைல்ஸுங்களை அதிகமாக அவங்களால தடுக்க முடியறதில்ல. இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி மிசைல்ஸுங்களை அதிகமாக விட்டு அடிச்சனா உக்ரைன் ராணுவத்தை பலவீனப்படுத்த முடியும்னு ரஷ்ய ராணுவம் போர் திட்டங்களை வகுத்து தான் உக்ரைனுக்கு எதிராக ட்ரோன்ஸுங்களை அதிகமாக அனுப்பாம சமீப காலத்தில் மிசைல்ஸுங்களை அதிகமாக உள்ள ஏவிட்டு இருக்காங்க. அதன் காரணமா 2026 ஸ்டார்டிங்ல இருந்து முதல் 6 மாசத்துல ஏற்பட்ட இழப்புகளை விட இந்த ஜூலை மாசம் 2026 ரஷ்ய தாக்குதல்ல உக்ரைன் மக்கள் அதிகமாக மரணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் நகரங்கள்ல ரஷ்யா நடத்துற ஒவ்வொரு ஏர் ஸ்ட்ரைக்லயும் குறைஞ்சது 3-5 மக்கள் வரைக்கும் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க களத்துல போர் நடத்திக்கிட்டு இருக்கிற உக்ரைன் ரஷ்யான்ற இந்த 2 நாடுகளும் போரால நம்ம மக்கள் அதிகமா உயிரிழந்துட்டு இருக்காங்களேன்னு அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இந்த போர்ல உக்ரைனுக்கு நிலத்தை இழக்க கூடாது, அதுவே ரஷ்யாவுக்கு உக்ரைன் நிலங்களை கைப்பற்றணும், அதனால இவங்க போர் நடத்தணும்ன்ற ஒரே மனநிலையில மட்டும்தான் செயல்படுறாங்க. இப்படியான பிடிவாதத்தை கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புதினும் போர் நிறுத்தத்துக்கு இறங்கி வரணுங்க. அதை தான் பல உலக நாடுகளும் இந்த 2 நாடும் கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான சூழ்நிலையில உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக புது குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருக்கிறாரு. புதின் நினைச்ச மாதிரி உக்ரைனோட நிலங்களை எல்லாத்தையும் கைப்பற்ற முடியலன்றதுனால விரக்தியில் இருக்கிற அவரு உக்ரைனுக்கு எதிராக கடுமையான போர் நடத்துறாரு. அப்பப்ப எங்க நாட்டுக்கு எதிராக அணுகுண்டு மிரட்டல்லாம் விடுத்து பார்த்துட்டு இருக்கிற ரஷ்யாவோட அதிபரான புதின் இப்ப எங்க நாட்டோட தலைநகரா இருக்க கியூ, அதுக்கப்புறம் எங்க நாட்டோட ஒரு 2வது பெரிய நகரமா இருக்க கார்கிவை கைப்பற்றணும்ன்ற நோக்கத்தோட 3 லட்சத்துக்கு அதிகமான படை வீரர்களை புதின் திரட்டிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு உளவு தகவல் கிடைச்சிருக்குது. அதுலயும் எங்களுக்கு எதிராக திரட்டப்படுற இந்த 3 லட்சம் படை வீரர்கள்ல ரஷ்ய வீரர்கள் மட்டும் இல்லாம வடகொரியாவோட வீரர்களை இணைக்கிறதுக்கு ரஷ்யா திட்டமிட்டு வராங்க. 40,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் வடகொரிய வீரர்களை பயன்படுத்தி எங்க நாட்டோட 2 நகரங்களை கைப்பற்றணும்னு ரஷ்ய அதிபர் புதின் திட்டமிட்டு வராரு. ரஷ்யா அதிகமா வடகொரிய வீரர்களை பயன்படுத்தி எங்களை தாக்க முற்பட்டாங்கன்னா நாங்க ரஷ்யாவோட நகரங்களை கைப்பற்றத்துக்கும் தயங்க மாட்டோம்னு ஜெலன்ஸ்கி மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இதுக்கு ரஷ்யன் ஃபெடரேஷனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க
இருக்க ஆண்ட்ரி பெலோசோவ் என்ன பதிலடி கொடுத்திருக்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாரு. உக்ரைனுக்கு எதிராக நீங்க தரைப்படை போரை வேணா நடத்துங்க, மற்றபடி வான்படை போரை நிறுத்திக்குங்கன்னு அமெரிக்கா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா உக்ரைனோட நடவடிக்கைகளால அதை நிராகரிச்சிருக்கிற புதின் உக்ரைனுக்கு எதிராக தீவிர போரை நடத்துறதுக்கு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க ஆண்ட்ரி பெலோசோவ் சொல்லியிருக்கிறாருங்க. முடிவடையாத உக்ரைன் போர் நேட்டோ ரஷ்யா கிளாஷ் அதிகமாக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீடியோஸை பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC SSCக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக வல்லரசுங்க தேவையில்லாமல் நடத்துகிற போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவைங்களா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.